லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவென்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ bye and see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிஜமாவே போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட மொத்த ஃபேமிலியும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஈஸ்வர் அண்ணா தான் இல்ல? யூ மீன் பெரியப்பா? அவருக்கு இந்த போட்டோல நிக்கிறதுக்கு அருகதே இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். இஷாவி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். பெரியம்மா மாதிரி ஒரு நல்லவங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நம்ம ஃபேமிலியில இருக்கிறதுக்கு அவருக்கு லாயக்கே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, தாத்தாவும் அவர் மேல பயங்கர கோவமா இருக்காரு. தப்பு இல்ல, கரெக்ட் தான். உங்க மாமா நிச்சயமா அவனை மன்னிக்கவே மாட்டாரு. ஈஸ்வர் பண்ண காரியம் அந்த மாதிரி. பெரிய மருமக வருத்தப்படுற மாதிரி இந்த வீட்டுல நாங்க எந்த காரியமும் பண்ண மாட்டோம். அவ மனசை வேதனைப்படுத்துறதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா அத்தை, நான் என்னோட வீட்டை விட்டு வரும்போது எங்க அம்மா என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. ராணு, உனக்கு நல்ல கணவர் மட்டும் கிடைக்கல, கூடவே நல்ல மாமனாரும் மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. நாங்க எங்க அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை. நீங்க எங்க கிட்ட மாமனார் மாமியாரா நடந்துக்கல, அம்மா அப்பாவா தான் நடந்துக்கிறீங்க. எங்க மேல நீங்க 2 பேரும் எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க. நானும் உங்களை மாதிரியே வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் சுஹானா மேல எந்த அளவுக்கு அன்பு அக்கறையும் காட்டுவேனா, நான் காட்டுற அன்பு அக்கறையிலையோ அவளுக்கு அவளோட பிறந்த விட்டு நினைப்பே வரக்கூடாது. ராணு, ராணு, ஸ்வீட்டிக்காக வச்ச பால் ஆறி போய்கிட்டே இருக்க, நீ இன்னும் அவளை எழுப்பலி. ஓஹோ, இப்ப எதுக்காக நீ அழற? என்னாச்சுமா இவளு? அம்மா, உங்க கண்லயும் தண்ணி வருதே, என்னாச்சுமா? ராணு அழறானா அது தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. அம்மா, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. ஐயோ, இந்த சின்ன மருமக தான் என்னை இப்படி அழ வச்சுட்டா. அவ பிறந்த வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா. இவளை பாத்தியம்மா, இப்ப இவ ஒரு மாமியார் சாணத்துக்கு வந்துட்டா. ஆனா இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அவ பிறந்த வீடு ஞாபகம் வந்துருச்சு. ராணு, பிறந்த வீட்டு ஞாபகம் வந்துருச்சு உனக்கு? அப்பனா இவளை அனுப்பி வைக்கலாமா? போயிட்டு வரியா? பாருங்க பாருங்க முகம் எப்படி மாறி போகுதுன்னு. காலையில அனுப்பி வச்சா சாயங்காலமே போன் பண்ணிடுவா. அலோக், என்னங்க சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க, எனக்கு உங்க ஞாபகமா இருக்குன்னு. போன தடவை ஞாபகம் இருக்கா? காலையில போயிட்டு ராத்திரியே திரும்பி வந்துட்டா. என்னக்கா நீங்க? இவ அழுகைய பத்தி சொல்லவா வேணும்? உனக்கு ஞாபகம் இல்ல, இவ பிள்ளைக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த வீட்டுல அவ எப்படி உட்கார்ந்து அழுதால? ஆமா, நீ மட்டும் என்ன குறைச்சல்? உனக்கு ஒண்ணு தெரியுமா ராணு? நாங்க இவள பொண்ணு பார்க்க போகும்போது இவங்க அம்மா இவள மரத்துல இருந்து காதை பிடிச்சு கீழே கூட்டிட்டு வந்தாங்க. காதை பிடிச்சு மரத்துல இருந்து இழுத்துட்டு வந்தாங்களா? ஞாபகம் வருது. அன்னைக்கு நான் மரத்து மேல இருந்த எங்க அம்மா சத்தம் போட்டு என்ன கீழே இறக்குனாங்க. அப்புறம் டக்குன்னு பேண்ட் மேலேயே புடவைய கட்டி கூட்டு போயிட்டாங்க. என்ன
பேண்ட் போட்டிருந்தீங்களா? ஆமா, பேண்ட் போட்டுக்கிட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருந்தா மகாராணி. இவளுக்கு வீட்டு வேலை எதுவுமே செய்ய தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பா. உங்க மாமனார் என்ன சொல்லுவாரு தெரியுமா? இந்த வீட்டுல சுகனாவை பார்க்கும்போது எனக்கு ஷைலஜா ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா இவ்வளவு இப்படிதான் காலையில எந்திரிக்கவே மாட்டா. ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பா. என்ன அக்கா ரொம்ப நேரம் தூங்குவாங்களா? அம்மா போதுமா, சின்னவ முன்னாடி என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்க ரகசியம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சுல்ல. என்ன பண்றது? அப்புறம் ராணு, இன்னொரு விஷயம், அம்மாவுக்கு அப்புறம் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த வீட்டுல சொன்னது யார் தெரியுமா? யாரு? உன்னோட ஈஸ்வர் மாமா தான். உன்னை பொண்ணு பார்த்துட்டு அங்கேருந்து நாங்க திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். அப்ப வண்டியிலேயே அவர் ஆலோக் கிட்ட சொல்லிட்டாரு, ஆலோக் உன் சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இந்த பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா இதை விட நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னாரு. நீயும் ஆலோக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் அவரே தான் செஞ்சாரு இல்லமா? கரெக்டா? என்ன வேற அடிக்கடி சொல்லுவாரு, ஷைலஜா இப்பயே சொல்லிட்டேன், ஆலோக்கு கல்யாணம் ஆக போகுது, அவனை திட்டாதுன்னு சொல்லிட்டாரு. மருமகளையும் ரொம்ப அதிகாரம் பண்ணாத, பெரிய மருமகனை பந்தா பண்ணாத, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாரு. இந்த குடும்பம் பிரிய கூடாது, அது இதுன்னு. குடும்பத்தை பத்தி இந்த அளவுக்கு பெருசா யோசிச்ச ஒரு மனுஷன் திடீர்னு குடும்பத்தை விட்டுட்டு ஞாபகங்கள் இப்படிதாமா இருக்கு. எந்த அளவுக்கு இனிமையா இருக்கோ அந்த அளவுக்கு அதுல கசப்பு தன்மையும் இருக்குமா? காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ, காணா இன்பம் கனிந்ததேனோ. வாவ் பாட்டி, உங்க குரல் எவ்வளவு இனிமையா இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து பேரம் பேத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன். இல்லனா நானும் நிச்சயமா ஒரு பி சுசிலா மாதிரி வந்திருப்பேன் தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஸ்கூலுக்கு கேவி மகாதேவன் வந்திருந்தாரு. நீ ரொம்ப நல்லா பாடுற, நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணினா நல்ல பாடகியா வருவேன்னு சொன்னாரு. கடைசியில இந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்ததுதான் எனக்கு மிச்சம். அம்மா அத்தை, அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்க சுகுணாவுக்காக ஒரு கல் வச்ச மாலை வாங்கிட்டு வந்திருக்கோம் அத்தை. அப்படியா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். நானும் பார்க்கணும். வாவ், இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு இது பிடிச்சிருக்கா சுஹானா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்ளோ குறைச்சலான விலையில இவ்ளோ அழகான நெக்லஸ் கிடைக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அட, இதோட விலை உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? ஏ ஷைலஜா, பாத்தியா இதோட விலையை எவ்வளவு கரெக்டா சுஹானா சொல்லிட்டா? ஆமா சுஹானா, இது பெரிய ரகசியம் தான். உனக்கு எப்படி தெரிய வந்தது? உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாட்டி கிட்ட சொல்லு. ஐயோ ஒண்ணும் இல்ல பாட்டி, காலையில நாங்க எல்லாரும் உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அப்பதான் எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா, இந்திரனா, இஷான் 4000 ரூபாய் தான் கொடுத்தா. நான் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுன்னு சொன்னேன் இல்ல பெரியமா? நல்லதா போச்சு இல்ல அத்தை, இவ்ளோ கம்மியான விலையில இவ்ளோ நல்ல நெக்லஸ வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் இது ரஜினி அக்காக்கும் நிஷா அக்காக்கும் காட்டிட்டு வரேன். இரு. அவங்களுக்கு காட்டக்கூடாதா? ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட்
டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மிஸ் ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இது ரஜினி அக்காக்கும் நிஷா அக்காக்கும் காட்டிட்டு வரேன். இரு. அவங்களுக்கு காட்டக்கூடாதா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சுஹானா. இங்க பாரு சுகானா, நீ இத நிஷா கிட்ட மட்டும் கொண்டு போய் காட்டிடாத. ஆனா பாட்டி அவங்களுக்கு தெரியுமே. காலையில அவங்க முன்னாடி தான் எல்லாரும் பணம் கொடுத்தாங்க இல்ல பெரியமா? அது உனக்கு வேணும்னா நீ இப்போ இதை ரஜினி கிட்ட காமிச்சிட்டு வா. ஆனா நிஷா முன்னாடி காமிச்சிடாத. இலேஷானாவும் நிஷாக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலையா அதனாலயா? ஆமா, ஆனா இல்ல சுஹானா, யோசிச்சு பார். நிஷா இந்த நகையை பார்த்தா அவ மனசு கஷ்டப்படாது? இந்த நகையை வாங்க அவ பங்குக்கு அவ எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாள், வேதனையும் படுவாள். அதான் அதனாலதான் இந்த நகையை நிஷா முன்னாடி ரஜினிக்கு காட்டாதன்னு சொன்னேன். நாமளும் நிஷாவோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. வா பெரியமா, நீங்க எல்லாரோட ஃபீலிங்ஸ்க்கும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கறீங்க. நான் ஏன் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறேன்? நல்ல கேள்விதான். பெரிய மருமகளை நீயே அவளுக்கு என்னன்னு அதை புரிய வையே. ஆமாக்கா, இந்த விஷயத்த சுஹானாவுக்கு உங்களால மட்டும்தான் புரிய வைக்க முடியும். என்ன இது? உன்னாலையும் முடியும் சுஹானா, நிச்சயம் முடியும். ஆனா இந்த உலகம், வாழ்க்கை, உறவுகள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் வயசாகணும். காலம் உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துடும். இலேஷ் எங்க போனான்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கடவுளே, எப்பதான் இந்த மனுஷனுக்கு பொறுப்பு வரும்னு தெரியலையே. காலையில இருந்து வேற ஆளையே காணோம். சாப்பாட்டுக்கு கூட மத்தியானம் வீட்டுக்கு வரல. வரட்டும், இன்னைக்கு அவரை நான் இல்ல, நான் அவரை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். வரட்டும், வந்து அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அலைய கண்டு பயந்தா படகு கரை சேராது. முயற்சி பண்றவனுக்கு தோல்வியே கிடையாது. அதனால நானும் இப்ப முயற்சி பண்ணேன். இப்ப வெற்றியும் கிடைச்சிருச்சு. சின்னதுதான், ஆனா கடவுளே, எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன அந்த வேலையில ஈடுபாடோட இருக்க வை. அப்பதான் உண்மையிலேயே என்னால என் அன்பான மனைவியோட அன்பான முகத்துல அன்பான சிரிப்பை பார்க்க முடியும். புரியுதா? அப்புறம் வேலை ஒன்றும் மோசமான வேலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது அற்புதமான வேலை. இது மூலமா பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை என்னால தடுக்க முடியும். எனக்கு இதுல சந்தோஷம்தான். என் மனைவி மட்டும் இதுக்கு அனுமதி கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். என் மனைவி நிஷா நிஷா, நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க? நிஷா, விஷயம் என்னன்னா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிஷா, நான் இன்னைக்கு வேலை தேடி போனேன், வேலையும் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே நிஷா, உன் மேல சத்தியம், இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு.
நிஷா நிஷா என்ன நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. காலையில நடந்த சம்பவத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப கோவமா வருது. நிஷா எப்படி சொல்லி நான் உனக்கு புரிய வைப்பேன்னு தெரியல. நான் நிஜமாவே இன்னைக்கு போய் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன். நாளையில இருந்து நான் போய் காய்கறியை கட் பண்ண வேண்டியதுதான். என்ன என்ன மாதிரியான வேலை? காய்கறி வெட்டணும்னா அப்படின்னா? அது நிஷா, டோர் டு டோர் சேல்ஸ்மேன் வேலையில நான் சேர்ந்துட்டேன். இந்த காய்கறி வெட்டுற கத்திங்க இருக்குல்ல, அதை வீடு வீடா நான் போய் விற்கணும், அவ்வளவுதான். நிஷா 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 வேண்டாம் வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத என்ன. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. வேலை சின்ன வேலை தான், அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே தான். இதை விட நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த வேலையை விட்டுட்டு நான் அதுல ஜாயின் பண்ணிடுவேன். சரியா? உண்மையை தான் சொல்றேன். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கு. அது இல்ல இல்ல இல்ல, நான் வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். ப்ராப்ளம் அது கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, வீடு வீடா போய் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும், இந்த சாப்பரை வச்சு எப்படி காய்கறி வெட்டணும்னு. அதுதான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனையே. எப்பெல்லாம் நான் கத்திய கையில பிடிக்கிறேனோ அப்போ உருளைக்கிழங்கு ஓடிடுது. உருளைக்கிழங்கு நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் கத்தி நழுவி போயிடுது. அப்புறம் எப்படி நான் கட் பண்ண? இலேஷ், கண்டிப்பா இதுக்கு உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைதானே? என் கூட வாங்க இலேஷ், நான் உங்களுக்கு கத்து தரேன். காய்கறி எப்படி கட் பண்றதுன்னு. முதல்ல இங்க வந்து உட்காரு. வேலை கிடைச்சதுக்கு முதல்ல பரிசு கொடு. பரிசா? உன்னோட அன்பான சிரிப்பை பார்க்கணும். இலேஷ், அதெல்லாம் அப்புறம். இப்ப நீங்க முதல்ல என் கூட வாங்க, காய்கறி எப்படி கட் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். வாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு முக்கியமான செய்தியை கேளுங்க. நம்மளோட வீட்ல இன்னைக்கு ஒரு எதிர்பாராத செயல் நடந்திருக்கு. இத கேட்ட உடனே உங்களுக்கு மயக்கம் வரலாம், இல்ல சுயநினைவு கூட இழந்துடலாம். ஆனா இது எல்லாமே உண்மை. நம்ம இலேஷ் ஐயா வேலைக்கு போறாரு. இந்திரனா, இன்னும் ஆச்சரியமா இருக்கு, சூரியன் நைட்ல உதிக்குது. இஷான், இதுதான்ப்பா என்னோட ஸ்பெஷாலிட்டி. இலேஷனா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இத பாருங்க, நீ இன்னைக்கு நான் எல்லாருக்குமே ஸ்வீட் வாங்கி தருவேன். சரி, இவருக்கு என்ன மாதிரியான வேலை கிடைச்சிருக்கு? காய்கறி தான். என்ன? அதாவது காய்கறியை வெட்ட கத்திய வைக்க போறாரு நம்ம இலேஷ் அண்ணன். அதனாலதான் நிஷா வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்லயே காய்கறி வெட்டுறதுக்கு இலேஷ பயிற்சி எடுக்க சொல்லியிருக்கா. பயிற்சியா? சோனா, பிராக்டிஸ். ஓகே ஓகே. இப்போ நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ இலேஷ் ஐயா எந்த காயை முதல்ல சூஸ் பண்ற? சொரக்கா. சொரக்காவை வெட்டுவாரு. ஜெய் ஹோ. போதும். சரி. இப்போ பெரியோர்களே, தாய்மார்களே, இலேஷ், வியாபாரம் பண்ணும்போது குறுக்க பேசாதமா. இதுதான் சொரக்கா. ஏண்டா இப்ப நாங்க என்ன சுண்டக்கான சொன்னோம், மேல சொல்ற. இந்திரனா, இது பேர் எனக்கு தெரியாது. இலேஷனை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ காய்கறியிலேயே பாத்தீங்கன்னா இந்த சொரக்கா தான் ரொம்ப மென்மையான காய். நீங்க வெட்டும் போது இத ரொம்ப வேகமா வெட்டினா இதோட மென்மையை பார்த்து நாம கிண்டல் பண்ற மாதிரி அர்த்தம். மென்மை அப்படின்னா டெண்டர்னஸ். அதனால இத நாம ரொம்ப பாசத்தோட வெட்டணும். இலேஷ், உன் சொற்பொழிவுலாம் போதும், முதல்ல காயை வெட்டு. நிஷா, இப்படிதான் சேல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹாய், உங்களுக்கு சின்ன இல்ல பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் சொற்பொழிவுலாம் போதும், முதல்ல காயை வெட்டு. நிஷா, இப்படிதான் சேல்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
சுகானா ஆ நீ கஸ்டமரா நடி, நான் இந்த கத்தி விக்கிறவனா உன்கிட்ட பேசுறேன். ஓகே சரி உட்கார் உட்கார் உட்கார். How exciting. கேளு கேளு. ஆரம்பிக்கலாமா? யா குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம் சொல்லுங்க, நீங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை காய்கறியை வெட்டுவீங்க? ஒண்ணு கூட இல்ல. பயிற்சி. ஓ போய் சொல்லுமா? ஓ ட்ரைனிங்கா? ஓகே சாரி ரீஸ்டார்ட். குட் மார்னிங். குட் மார்னிங். மேடம் சொல்லுங்க, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க எத்தனை காய்கறி வெட்டுவீங்க? 100. வாவ், அப்படின்னா என்னோட கத்தி உங்களுக்கு தேவைப்படும். மேடம் நீங்க காய்கறிகளை வெட்டும் போது உங்க கத்தி மொக்கையா இருக்கும், இல்ல வெட்டும் போது காய்கறி நழுவி போயிடும். எப்பவும் அதான் நடக்குது. இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காய்கறிகள் வருது, அதை சாதாரண கத்தியால வெட்டவே முடியல. கல்லு மாதிரி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எங்க கம்பெனியோட கத்திய வாங்கி பாருங்க. இது காய்கறிகள் அவ்வளவு அழகா சுலபமா வெட்டும். நீங்களே பாருங்க. இலேஷனா இது விரலே வெட்டிடும் போல இருக்கு. இது எதை வேணாலும் வெட்டும். அப்படின்னா நான் எதுக்காக உங்க கத்திய வாங்கணும்? இதுக்கு பதிலா பேசாம சூப்பர் மார்க்கெட் போய் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். இலேஷன், நான் இன்னைக்கு தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் சோனா, இத பாரு, இவருக்கு காய்கறி வெட்டுற வேலை ஒண்ணும் கிடைக்கலன்னு கத்திய விக்கிறதுக்கான வேலை கிடைச்சிருக்கா? கரெக்ட் தான் இஷான். இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப ஆபத்தானது இல்ல? ஓ சரியா சொன்ன சுகனா, இது ரொம்ப ஆபத்தானதுதான். இலேஷ், சோனா இலேஷன் எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, கொஞ்சம் நீ சும்மா இருக்கியோ? இஷான் கொஞ்சம் அமைதியா இரு. சுகானா சரியா சொல்றான். இந்த கத்தி விக்கிறது உண்மையிலே ஆபத்தான வேலைதான். இலேஷ் அதெல்லாம் விடுங்க. முதல்ல இந்த உருளைக்கிழங்கு எப்படி வெட்டணும் நான் சொல்லி தரேன் பாருங்க. முதல்ல உருளைக்கிழங்கு பிடிச்சு இப்படி நடுவுல கத்தில வெட்டணும். எங்க நீங்க சீக்கிரம் பண்ணுங்க. பாத்து சரி சரி. ஆனா என்ன பரவாயில்ல விடு. அண்ணா ஒரு உருளைக்கிழங்கு கூட உங்களால ஒழுங்கா பிடிக்க முடியாதா? உருளைக்கிழங்கு பம்பர மாதிரி சுத்திட்டு இருக்கா. இலேஷ் நீ என்ன பண்ற? ஓகே இலேஷ் என்ன பண்ற? நடுவுல உன்னோட விரல் இருக்கு. ஓ இலேஷ் புடிச்சிட்டு வெட்டன்னு சொன்னேன்ல. ஓ ஐயோ நிஷா, நீ என்ன தப்பு தப்பா சொல்ற? முதல்ல உருளைக்கிழங்கு புடின்ற, அப்புறம் விரல் நடுவுல வந்துருச்சுங்கற. அண்ணா எல்லாம் நம்ம விதிதாமா, ஒண்ணும் பண்ண முடியாது. இலேஷ் ப்ளீஸ் கவனமா பண்ணுங்க. இங்க பாருங்க, ஏன் கூட கட் பண்ணுங்க. இது ரொம்ப காமெடியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க காய்கறியை வெட்டுறேன், இது உனக்கு காமெடியா இருக்கா? ஆமா. ஏய் அவ உனக்கு ஹெல்ப் தானே பண்றா, அவளையா பண்ணி தேவையில்லாம கோச்சிக்கிற? சரி இருங்க. நிஷா இந்த உருளைக்கிழங்குலாம் வெட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. முதல்ல இவன் இதை வெட்டட்டும். சொரக்கா ஒப்படி வெட்டு. என்ன சொரக்கா ரொம்ப மென்மையானது, பொறுமையா வெட்டணும். கட் பண்ணு. டேய் என்னடா பண்ற? இந்த நுனியை ஏன்டா புடிச்சு வெட்ற? தபர் இப்படி புடிச்சு இங்க அப்படி வெட்டணும். வெட்டு. இவரு அட பிரமாதம்டா. பாரா நம்ம இலேஷ் எவ்வளவு பிரமாதமா காய்கறிகளை வெட்டிருக்கான். ஐயா இலேஷ் வாங்க. ஐயா இலேஷ். இலேஷ் இப்போ இது சாலடுக்கு தேவையான காய்கறிகள் இதையும் வெட்டிடு. நிஷா அட என்னம்மா இவ்வளத்தையும் வெட்டணுமா? விட்டா மொத்த ஊருக்கும் கட் பண்ண சொல்லுவ போல இருக்கே. இங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கட் பண்ணிடுங்க. இரு நிஷா, ஒண்ணு கொடு, மொத்தமா கொடுக்காத. குழம்பிட போறா. என்ன நடக்குதுங்க? என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன ஏன் இவ்ளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் இங்க? அட கடவுளே, என்ன இவ்ளோ காய்கறி வெட்டி வச்சிருக்கீங்க? எல்லாமே பாழா போயிடாதா? யாரோட வேலை இதெல்லாம்?